இஸ்ரேலோட தாக்குதல் ஒட்டுமொத்த வளைகுடால இருந்து மத்திய கிழக்கு வரையும் பெரிய அளவுல நிலகுலைய வச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, பதிலுக்கு ஈரான் ஒரு 100 ட்ரோன் அனுப்புது. ஈரான் திட்டமிட்டு ரகசியமா செஞ்சாலே தடுத்துப்புடுவாய்ங்க. ஈரான் அவசரமா கோவத்துல எதையாச்சும் இம்மீடியட்டா செஞ்சாகணும்னு 100 ட்ரோன்கள விடுறார்கள். அத ஜோர்டான் இடைமறிக்குது. இது என்ன புதிய விஷயம்? அவன் எப்பயுமே இந்த சைடு இருந்து இடைமறிப்பானே அப்படின்னு கேட்டா, எப்பயும் அமெரிக்கா பிரஷர் பண்ணும். இஸ்ரேல் மறைமுக வேலைகள்ல ஈடுபடும். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வாய்ங்க. இப்ப அப்படி கிடையாது. இம்மீடியட்டா அவனுங்களே "ஏ அது எப்படி நான் விடுவேன்? எப்பவும் நான் பண்றது தானேங்கிற" மாரி தவிர்த்துப்புட்டாய்ங்க. இது எத குறிக்குது அப்டின்னா, இஸ்ரேல், அமெரிக்கா மீது பயத்த ஜோர்டானுக்கு குதிக்குதுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சவுதி அரண்டு போச்சு. ஆஹா! இப்படியே விட்டோம். இன்னைக்கு ஈரானு, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சொல் பேச்சு கேட்கல. ஏன்னா, அப்படியே படிப்படியா இறங்கும்போது, அமெரிக்காவோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துலயும் நுழைஞ்சிருவாய்ங்க. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, 1 லிட்டர் கச்சா எண்ணெய் இதுக்கு தான் விக்கணும். 1 லிட்டருக்கு மேல நீ விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாய்ங்க. இல்ல நான் விப்பேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கலவரத்த சவுதிக்குள்ள பூத்தி, அதுக்கப்புறம் இந்த மாரி முக்கியமான டிக்கெட்டுகளுக்கெல்லாம் டிக்கெட்டுகள குடுத்துட்டா, முடிஞ்சு போச்சு ஜோலிங்கிற மாரி எந்திரிச்சு அவர்களும் ஈரானுக்கு சப்போர்ட்டா அறிக்கை தான். செயல்லாம் வரல. இருந்தாலும் இந்த அளவுக்காச்சு ஒண்ணு கூடி நிக்கிற காரணம் என்ன அப்டின்னா, இஸ்ரேல் மிரட்டி விட்டுருச்சு. ஈரான் உஷாரா இருந்திருக்கணும். ஏன் அப்டின்னா, 5 நாளா இந்த பயலுக ஆத்துன்னு ஆத்தும்போதே பெரிய அளவு உஷாரா இருந்திருக்கணும். ஈரானும் உஷாரா தான் இருந்திருக்கு. ஆனா, மொசாட்டுக்கு முன்னாடி அவர்கள் உஷார் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாம பஸ்பமா போயிருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, ஒரே நேரத்துல அதாவது ஈரானோட முதுகெலும்பே ஐஆர்ஜிசி தான். ஏன் வெளிநாடுகள்ல உள்ள 1 டசன் ப்ராக்ஸிகளையும் ஒரு ராணுவ வலிமையோட இயக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு தான் ஏறக்குறைய ஈரானோட வலிமையான ராணுவத்த காட்டிலும் செல்வாக்கா இருக்கும். வலிமையான ராணுவத்தோட கூட்டுப்படை தளபதி. இந்த 2 படை தளபதிகளுக்குமே டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. இதுல ஈரானோட கூட்டுப்படை தளபதி அப்படிங்கிறவரு எ ஏறக்குறைய ஒரு குடியிருப்பு பகுதி, அதுல அடுக்குமாடி குடியிருப்புல தங்கியிருக்காரு. அது அவர் வழமையா தங்குற பகுதி இல்லையாமா. அதுதான் அங்க ஹைலைட். அப்ப சீக்ரெட்டான லொகேஷன் அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்கியிருக்காரு. கரெக்ட்டா அந்த அபார்ட்மெண்ட்ட மட்டும் குறி வச்சு அடிச்சிருக்காய்ங்க. வேற எங்கேயும் சேதாரமே ஏற்படல. இதற்கு முன்னாடி அதாவது ஐஆர்ஜிசியோட படைத்தளபதிய வீழ்த்துறதுக்கு முன்னாடி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாய்ங்க. இது எல்லாம் பண்ணது மொசாட். பெரும்பாலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கடா வச்சிருக்கீங்க? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு மொசாட். ஈரானுக்குள்ளேயே ஏற்கனவே வருட கணக்குல ஆயுதங்கள உள்ள கொண்டு போயிட்டாய்ங்க. அந்த ஆயுதங்கள வச்சு நியூட்ரலைஸ் பண்ண, அதுக்கப்புறம் 200 விமானங்கள் 330 தடவ குண்ட வீசியிருக்கு. 100 லொகேஷன மட்டுமே குறி வச்சு. பெரிய தாக்குதல் தான். 1000 தான் உஷாரா இருந்தாலும் தாக்குதல்ல சிக்கணும். சிக்கி தான் ஆகணும். சிக்கக்கூடாது அப்டின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஆக்டிவேட்டா இருக்கணும். இவர்களும் ஒரு 200 விமானத்துல பறந்திருக்கணும். ஏலே மன்னர் ஷாகாலத்துல வாங்குன விமானம் தான்டா. அந்த மனுஷன மட்டும் பத்தி விட்டாய்ங்க. அந்த மனுஷன் வாங்கி வச்ச விமானத்த தான் ஓட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. விமான சைடு போகாம இவனுங்க ஆளில்லா விமானத்து சைடு போயிட்டாய்ங்க அப்டிங்கிறது தான் உண்ம. பேசாம அதையாச்சும் தட்டி விட்டுருக்கணும். இந்த மாரி நேரங்கள்ல கடுமையா இருந்தா மட்டும் தான் ஓரளவுக்காச்சும் தப்பிக்கலாம். அங்க 200ன்னா இவர்களும் 200 ஃபைட்டர் ஜெட்ட பறக்க விட்டுருக்கணும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த வீழ்த்த முடியாம தப்பிக்க வச்சிருக்கணும். ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்டின்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீழ்த்தப்பட்டது வெளியில இருந்து இல்ல, உள்ளுக்குள்ள இருந்தே. இதுக்கு மேல என்னத்த சொல்ல? மொசாட் அந்த அளவுக்கு வலைப்பின்னல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. ஈரான பொறுத்தவரையும் ஏறக்குறைய ஈராக்கோட நிலைமை தான். ஈராக்கோட நிலைமை என்ன? அமெரிக்க படைகள் வரும்போது சதாம் ஹுசேனோட முக்கியமான படைப்பிரிவுகள் பூரா ஆயுதத்த போட்டு சரண்டர் ஆயிட்டாய்ங்க. அதுவே பெரிய அளவு பின்னடைவு. அதுக்கப்புறம் உள்ள படைப்பிரிவு பெரிய அளவு ஜொலிக்க முடியல. காரணம் என்ன? பாதி ராணுவத்தோட பாதி பலம் குறைஞ்சு போச்சு. பாதி பலத்த சண்டைக்கு முன்னாடியே அழிச்சுப்புட்டோம் பாருங்கிற உற்சாகத்துல, அசுர பலத்தோட ஏற்கனவே உள்ள அமெரிக்கா பிச்சு வீசிறாது, பிச்சு வீசிட்டாய்ங்க. ஈரானும் அந்த ஸ்டேஜ நோக்கி தான் போது. என்னைக்கு இவர்கள் மொசாட்டோட ஆதிக்கத்த ஈரானுக்குள்ள குறைக்கிறார்களோ, அன்னைக்கு தான் கமேனி நிம்மதியா மூச்சு விட முடியும். இப்ப பயப்புள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருக்காராமா. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டுப்படை தளபதி அப்படிங்கிறவரு வேற யாரும் கிடையாது. கமேனிக்கு அடுத்த போஸ்ட் தான். அப்ப கமேனிக்கு அடுத்த போஸ்டிங்கே தொட முடிஞ்சுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கமேனியை நாங்க தொட்டுருவோம் அப்படிங்கிறதா.
இன்னைக்கு நிலைமைக்கு ராணுவம் தலைமை இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டா, அடுத்த ஆள போட்டார்கள். ஆனா ஏறக்குறைய ப்ராக்ஸியோட நிலைமை தான் ஈரானோட ராணுவத்துக்கும் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஜெனரல் சுலைமானிய கொன்னப்ப ஐஆர்ஜிசி ராணுவமே கிடையாது தெரியுமா? அது ஒரு வாடகை ராணுவம் மாரி தான். இல்ல, இல்ல அது ஒரு தீவிரவாத இயக்கம் மாரி தான் அப்படிங்கிற மாரி அமெரிக்காலாம் வாசிச்சது. எல்லா நாடுகளும் இந்தியாலாம் கண்டனம் தெரிவிச்சுச்சு. "ஏலே உன் இஷ்டத்துக்குலாம் பேசாத. அது ஒரு ராணுவம், ராணுவ தளபதி ஒரு உள்நாட்டுல அவர்களோட இறையாண்மையை நீ சீண்டிட்ட" அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னோம். ட்ரம்ப் இருந்தா என்ன, அவங்க அண்ணன் இருந்தா என்ன அப்படின்னு. ஆனா அதே சமயம் இப்ப நடந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ராணுவ வலிமை பஸ்மமாக்கிருச்சு இஸ்ரேல். இது இஸ்ரேல் தன்னோட கெத்த காட்டிருச்சு. ஈரான் ஏமாந்துருச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை. ஈரான் பதிலுக்கு என்ன செய்ய போகுதுங்கறதுலாம் 2வது விஷயம். கோவத்துல செஞ்ச 100 விமானத்தை ஜோர்டான் வீழ்த்தினான். இத தாண்டி பிளான் பண்ணி செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல கமேனிய பாதுகாக்கணுங்கிறது தான் அவர்களோட உச்சபட்ச கவலையா இருக்கும். காரணம் இந்த ஆளுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க அப்படின்னா பெரிய அசிங்கமா போயிரும். அதுலருந்து எந்திரிச்சு வரவே முடியாது. கமேனியோட பையனோ, இல்ல இன்னொரு தலைவரோ வந்து எந்த அளவுக்கு வேகம் காட்டுவார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா, ஏறக்குறைய லெபனான்ல என்ன மாரி ஒரு நிலகுலைய வச்சார்களோ, அதையே ஈரான்ல காட்டிட்டார்கள். லெபனான்ல நிலகுலைய வச்சதுக்கப்புறம், அவர்களோட தலைவர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாய்ங்க, ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் ஆயிட்டு போயிட்டாய்ங்க. ஈரானும் அத நோக்கி தான் போணும். இல்ல, இல்ல ஈரான் எந்திரிச்சு அடிக்கும் அப்டின்னா, அடிச்சா அத பார்க்கலாம். அடிக்கக்கூடிய ஆட்களா அப்படின்னு கேட்டா, இவனுங்க அமெரிக்காவ தொடமாட்டாய்ங்க. இஸ்ரேல தொடுவாய்ங்க. ஆனா எந்த அளவுக்கு தொடுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரியமா தொட்டார்கள் அப்புட்ன்னா, பெரிய அளவு யுத்தம் வரும். வீரியமா தொடல அப்புட்ன்னா, ஈஸியா கடந்து போயிருவார்கள். ஏன் அப்புட்ன்னா, நம்ம 5 தளபதிகள மட்டும் தான் பத்தி பேசுறோம். இந்த 5 தளபதிகள்ங்கிறது அடிஷனல் இஸ்ரேலோட பாதுகாப்புக்கு தான். டார்கெட்டா அவர்களோட அணு ஆயுத சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், பெரிய அளவுல மிசைல்களையும் செய்ய ஆரம்பிச்சார்கள். எவ்வளோ 5000 கிலோமீட்டர் வாஷிங்டன் டிசிய கிழிச்சு தொங்க விட்டுருவோம். டெல் அவிவ துவச்சு தொங்க விட்டுருவோங்கிற மாரி பெரிய அளவு மிசைல் டெக்னாலஜிய நோக்கி போனார்கள். அந்த ஃபேக்டரியும் காலி. அப்ப பதிலடி பெரிய அளவுல குடுக்க முடியாது. அடுத்த கட்டமா இந்த அணு உலை தான் முக்கியமான டார்கெட்டு. அதையும் தாக்கியிருக்கார்கள். ஏன் அப்டின்னா 100 இலக்குல 5 தளபதி தானே. மீதி 95 கட்டாயம் இந்த பாலிஸ்டிக் மிசைல்கள் ஆகட்டும், இல்ல நியூக்ளியர் டெக்னாலஜி, யுரேனியத்த செறிவூட்டக்கூடிய பகுதி, இந்த இதெல்லாம் மீதி 95 லொகேஷனும் இருக்க போது. இதுல 5 மெயினான லொகேஷன் மாத்தி 90 டம்மி லொகேஷன் மாட்டுனா கூட ஈரானுக்கு பெரிய சேதாரம் தான். இவன் தான் அவரு ரகசியமா போய் படுத்து தூங்குன இடத்தையே கண்டுபிடிச்சு குண்டு போட்டுட்டானே. அதுக்கப்புறம் எங்கிட்டு? எல்லாமே பஸ்மமாச்சா? அதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாமே போயிருச்சு அப்டின்னா, கையில இருக்கிறத வச்சு தாக்குவாய்ங்க. இப்ப டார்கெட் அச்சீவ்டு அணு உலை கிட்ட கூட வர முடியாது அப்புட்ன்னா விட்டுருவார்கள். ஆனா, பதில் தாக்குதல் வீரியமா வருங்கிறதுக்கு தான் இந்த 5 பேர போட்டு தள்ளிட்டாய்ங்க. இந்த ஒளிச்சு கட்டுன திருப்பி அணு உலைகள இவனுங்க திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு பொறுப்பான 2 சயின்டிஸ்ட்டையும், பதிலுக்கு நம்மள தாக்கிரக்கூடாது வீரியமான்னு முக்கியமான கூட்டுப்படை தளபதி கானா. கமேனியோட 2வது போஸ்டிங். அதே மாரி ஐஆர்ஜிசியோட தலைவர் கானா. எல்லாருக்கும் டிக்கெட் கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. ஒரு மனுஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும்போது, இத விட வெட்கக்கேடு வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் எப்பவும் போற இடங்கள் கிடையாது. தனியா ரகசியமான ஒரு ஃபிளாட்டு. அந்த ஃபிளாட் மட்டும் பஸ்பம். அப்ப மெயினான ஆட்களே பாதுகாக்க முடியல. இப்ப இவர்களோட டார்கெட் ஓவர். அணு உலை பெரிய அளவுல எந்த அளவு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். அவர்கள் வெளியிடுவார்கள். டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இதோட நிறுத்திக்குவார்கள். அடுத்த கட்டமா தன் மீது இஸ்ரேல் மீது வரக்கூடிய தாக்குதல தடுக்க இப்போதைக்கு இம்மீடியட்டா பாஸ்கள காலி பண்ணியாச்சு. இனி புது ஆள் போட்டு அவரு டக்குனு வீரியமா வருவார். அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு ப்ராக்ஸியோட தலைவர்களுக்கும், ஈரானோட வழமையான ராணுவ தலைவர்களையும் நாங்க பிரிச்சு பார்க்கிறது இல்ல. வேணா பிரிச்சு கிழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறத இஸ்ரேல் அடிச்சு சொல்லிருச்சு. இனி ஈரானோட டர்ன். அலி கமேனி இங்க பாரு சரிக்கு சமமான பதிலடிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏலே அவரே பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. அவரா சொன்னாரு, "எங்க நேர்ல வந்து சொல்ல சொல்லு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறார்கள். ஆனா அலி கமேனிய பொறுத்தவரை ஈக்குவலா வந்து தாக்குவோம்னு கனவு காணாதன்னு இருக்காரு. அப்ப பெஞ்சமின் நெதன்யாவுக்கு டிக்கெட் கிழிச்சு தரப்போறார்களா? இல்ல அவரோட கேபினட் மொத்தத்துக்கு டிக்கெட் கிழிச்சு தரப்போறார்களா? இல்ல 2, 3 தாக்குதலுக்கு அப்புறம் வழக்கம் போல சரண்டர் ஆக போறார்களா? அப்படின்னு தான் கேட்கணும். காரணம் ஏகப்பட்ட தளபதிகள இதுக்கு முன்னாடி இழந்திருக்கார்கள். அப்பல்லாம் என்ன பண்ணார்கள்? ஜெனரல் சுலைமானிக்கே இவர்களோட பதில் என்ன? ஒண்ணும் கிடையாது. சரி அது அண்ணன் அமெரிக்கா. தொட்டா பிரச்சனை பெருசாகும். ஆனா இப்ப இஸ்ரேல் தானே! இத்தன தளபதி போச்சுல்ல.
இப்பதான் ஈரானோட உண்மையான வெயிட்டேஜ் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். ஆனா இவனுங்க 2 பேர் வெயிட்டேஜ் தெரியறதெல்லாம் ஒரு பக்கம். இது நடக்கக்கூடிய யுத்த களம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கச்சா எண்ணெயோட ஃப்ளோ ரொம்ப பெருசா ஆச்சு அப்டின்னா மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும். மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆனா என்டையர் வேர்ல்டு ஒரு ஸ்ட்ரகுல சந்திக்கும். அது வேற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் முடிவு கமேனியோட உத்தரவு. அந்த உத்தரவுக்கு அடுத்து ஈரான் ராணுவம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான். இதுக்கு நல்லா அமெரிக்கா வருவான். அந்த பையனும் அறிக்கை விட்டுருக்கான். அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம்.